கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அமருதல் உட்காருதல் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். எப்பொழுதும் இயேசு தெய்வத்திடம் பேசி விண்ணப்பம் கொண்டிருக்க அமைந்திருக்க வேண்டும். எந்நேரமும் வேதத்தை வாசித்து தியானிக்க அமர்ந்திருக்க வேண்டும். எந்த நிமிடமும் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க அமர்ந்திருக்க வேண்டும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்ய ஆறுதல் செய்ய அமர்ந்திருக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்று கர்த்தரின் வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவிகள் செய்ய அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரின் நற்செய்தியை தொலைக்காட்சி மூலமாய் பார்க்க அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரின் உபதேசத்தை மற்றவர்களுக்கு போதித்து கொடுக்க அமர்ந்திருக்க வேண்டும். நல் புத்திமதிகளை கேட்க அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரின் பிள்ளைகளோடு அமர்ந்திருந்து வேதமாக சத்தியத்தை தியானிக்க கூடியவர்களாக அமர்ந்திருக்க வேண்டும். எனவே சாத்தானின் மாம்சக்கிரியையான பாவமான உலக சிற்றின்ப உட்காருதலை வெறுத்துவிட்டு கர்த்தருக்கு பிரியமான உட்காருதலின்படி உட்கார்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள் வாழ்ந்திருப்போமாக. ஆமென். God bless you.